ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். வானவில் மன்ற கருத்தாளர்கள் ஜூலை 21 முதல் பள்ளிக்கு செல்ல அனுமதி. பள்ளி கல்வி இயக்குனருடைய செயல்முறைகள் என்ன சொல்றாங்க, இது குறித்து பார்க்கலாம். ஹெச்டியோட வேகன்சி இன்க்ரீஸ் பண்றாங்களா இல்லையா, அதை குறித்து இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கோம். மேலும் பிஜிடிஆர்பியில புதிய அப்டேட் வந்திருக்கு. வேகன்சிஸ் வந்து மாற்றம் இருக்காங்க. என்னன்றதை பற்றி நாம இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வானவில் மன்ற கருத்தாளர்கள் ஜூலை 21 முதல் பள்ளிக்கு செல்ல அனுமதி. பள்ளி கல்வி இயக்குனருடைய புதிய செயல்முறைகளை இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2025 மற்றும் 26 கல்வியாண்டில் வானவில் மன்ற செயல்பாடுகள் தொடர்ந்தது சார்பா பள்ளி கல்வி இயக்குனருடைய புதிய செயல்முறைகள் என்ன சொல்லுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, மாநில அளவில் பயிற்சி பெற்ற முதன்மை கருத்தாளர்களால் மாவட்ட அளவில் பயிற்சி பெற்ற அந்தந்த மாவட்டங்களில் உள்ள வானவில் மன்ற கருத்தாளர்கள் அனைவரும் பங்கேற்கும் வகையில் வானவில் மன்றம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மேற்பார்வையில் ஜூலை 18 அன்று நடைபெற உள்ளது. வானவில் மன்ற கருத்தாளர்கள் ஜூலை 21 முதல் பள்ளிக்கு செல்ல அனுமதி அளிக்கப்படுகிறது. இதற்குண்டான அரசாணையை வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத நீங்க பாத்துக்கலாங்க. அரசாணை வந்து பாத்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறை சார்பாக இந்த வானவில் மன்ற கருத்தாளர்கள் எல்லாமே பள்ளிக்கு செல்லலாம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அப்டேட். இந்த திட்டத்தினை 2025 மற்றும் 26 ஆண்டு நிதி ஒதுக்கீடு அனுமதி பார்வை 6 உள்ள மாதிரி அரசாணை வெளியிடப்பட்டது. இத்திட்டத்தை பள்ளிக்கல்வித்துறையோடு இணைத்து மாநில அளவில் ஒருங்கிணைக்கும் பணி 710 வானவில் கருத்தாளர்கள் மற்றும் 5 மண்டல ஒருங்கிணைப்பாளர் முதன்மை மூலமாக தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மேற்கொள்ள உள்ளார்கள். வானவில் மன்ற வகுப்புகள் ஜூலை 21 முதல் தொடங்குது. முதலாம் பருவத்திற்கான ஜூலை மாத அறிவியல் மற்றும் கணிதவியல் பரிசோதனைகள் சார்ந்த மாநில அளவிலான முதன்மை கருத்தாளர்களுக்கு ஜூலை 17 இணைய வழியில பயிற்சிகள் நடக்குது அப்படின்றதை நமக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து மாவட்டம் விட்டு மாவட்டம் பட்டதாரி ஆசிரியர்களுடைய கலந்தாய்வு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யாருக்கு இந்த கலந்தாய்வு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 18/7/2025 வெள்ளிக்கிழமை மாவட்டம் விட்டு மாவட்டம் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு கலந்தாய்வை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. வெள்ளிக்கிழமை மாவட்டம் விட்டு மாவட்டம் பட்டதாரி ஆசிரியர்களுடைய கலந்தாய்வு நடக்கும். சமூக அறிவியல் 1001 1257, ஆங்கிலம் 1001 1500, கணிதம் 1001 1550, அறிவியல் 1001 1462. இந்த மாதிரி சமூக அறிவியல் பாடங்கள் மேலே உள்ள அந்தந்த பாடங்களுடைய மாநில பதிமுப்பு எண் முடிய பட்டதாரி ஆசிரியர்கள் காலை 8:30 மணிக்கு குறித்த நேரத்தில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத இவங்களே குறிப்பிட்டு சொல்றாங்க. இதுதான் அரசு நகராட்சி மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான 2025 மற்றும் 26 ஆண்டுக்குரிய பொது மாறுதல் கலந்தாய்வினை கலந்து கொண்டு ஏதுவாக மாவட்டம் விட்டு மாவட்டம் பட்டியலில் உள்ளவர்கள் கீழ்காணும் வரிசைகள் அடிப்படையில் ஆசிரியர்களை குறிப்பிட்ட பாடங்கள் திண்டுக்கல் புனித மரியன்மை மேல்நிலை பள்ளிக்கு 18 முதல் 9 மணிக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ் 1001 1500, அந்த மாதிரி 5 நம்பர்களா சம்பந்தப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் கலந்தாய்வு நடக்கவிருக்கும் இடத்திற்கு 18/7/2025 அன்று காலை 9 மணி அளவுல ஆஜராகணும். பதிவேட்டில் 9:15 சிக்னேச்சர் போடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த இன்னொரு முக்கியமான அப்டேட், டிஆர்பியில் பிடி மற்றும் பிஆர்டியோடைய 3192 பேரின் நியமனத்திற்கு எந்த தடையும் இல்லை. கோர்ட் ஒரு புதிய ஆர்டரை பிறப்பிச்சிருக்காங்க. என்ன அப்படி ஒரு அந்த கோர்ட்டோடைய ஆர்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நியமனத்திற்கு எந்த விதமான தடையும் இல்லை. இது பாத்தீங்கன்னா 2025 170 171 172 விண்ணப்ப மதிப்பெண்களை பதிப்பாய்வு செய்து இதை வெளியிட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. என்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு அதில் என்ன கோர்ட்டுடைய ஆர்டர் என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா, இந்த இடைநிலை ஆசிரியர்கள் எடுக்கலாம். 3192 ஆசிரியர்கள் உடனடியாக எடுத்துக்கலாம். எந்த விதமான தடை கிடையாது. பிடி மற்றும் பிஆர்டியில் எந்த விதமான தடைகளும் கிடையாது. இதில் பிடி மற்றும் பிடி உதவியாளர்கள் பதவிக்கு ஒதுக்கப்பட்ட 2% சேர்க்க தகுதியுடையது என்பதை மறுபரிசீலனை செய்ய பிரேயர் ரிவ்யூ விண்ணப்பம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அப்படின்றதையும் அவங்க அப்டேட்டா கொடுத்திருக்காங்க கோர்ட்ல இருந்து. 2025 ஆண்டு மறு ஆய்வின் பணி விண்ணப்ப எண் 170 பொறுத்தவரை தட்டச்சர்கள், ஜூனியர் உதவியாளர்கள்,
இணையாக கருதப்பட்டது. மதிப்பாய்வு விண்ணப்பதாரர்களுக்கு உதவாது எனில் 20/1/2020 தேதியிட்ட ஜிஓ நம்பர் 7 மற்றும் 30/1/2020 தேதியிட்ட ஜிஓ நம்பர் 13 தொடர்புடைய அரசு உத்தரவு கண்காணிப்பாளர்கள், உதவியாளர்கள், ஜூனியர் உதவியாளர்கள் மட்டுமே கையாள்கிறது. மேலும் வேண்டுமென்றே தட்டச்சர் பதவிக்கு தவிர்க்கப்பட்டது. அந்த அரசு உத்தரவுகள் இந்திய அரசியலமைப்பின்படி 309 கீழ் வெளியிடப்பட்டது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே நீண்ட காலமாக தட்டச்சர் பதவி ஜூனியர் உதவியாளர் பதவிக்கு இணையாக கருதப்பட்ட அடிப்படையில் அந்த அரசு உத்தரவுகள் குறிப்பாக கேள்விக்குள்ளாக்கப்படாவிட்டால், அதே போல தட்டச்சர் பதவி பிடி உதவியாளர்களுக்கு 2% ஒதுக்கீட்டில் சேர்க்கப்படவில்லை. அதை மறு ஆய்வு செய்து விண்ணப்பத்தில் முடிவு செய்ய முடியாது. எனவே மறு ஆய்வு விண்ணப்பத்திற்கு சம்பந்தப்பட்ட அரசாங்க உத்தரவுகளை கேள்வி கேட்கவும் சட்டப்படி மேலும் தொடரவும் சுதந்திரம் வழங்கப்படுகிறது அப்படின்றத தற்சமயம் ஒரு அப்டேட்டாக கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ பள்ளிக்கல்வித்துறையில் இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதப்படுது. HED வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரிரு தினங்களில் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா PGTRP வேகன்சிஸ் வந்து புதிய பட்டியலில் வெளியிட போகிறாங்க. தேர்வு தேதியும் ஓரிரு தினங்களில் வெளியிட போகிறாங்க. 2013 டெட் பாஸ் போஸ்டிங்கும் சீக்கிரமாக போட போகிறாங்க. கவலைப்பட வேண்டாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்மளுடைய சேனல் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். வானவில் மன்ற கருத்தாளர்கள் ஜூலை 21ஆம் தேதி முதல் பள்ளிக்கு செல்ல அனுமதி. பள்ளி கல்வி இயக்குனருடைய செயல்முறைகள் என்ன சொல்றாங்க, இது குறித்து பார்க்கலாம். HED வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்றாங்களா இல்லையா, அதை குறித்து இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கோம். மேலும் PGTRP புதிய அப்டேட் வந்திருக்கு. வேகன்சிஸ் வந்து மாற்றம் இருக்காங்க. என்னன்றதை பற்றி நாம இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வானவில் மன்ற கருத்தாளர்கள் ஜூலை 21ஆம் தேதி முதல் பள்ளிக்கு செல்ல அனுமதி. பள்ளி கல்வி இயக்குனருடைய புதிய செயல்முறைகளை இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2025 மற்றும் 26 கல்வியாண்டில் வானவில் மன்ற செயல்பாடுகள் தொடர்ந்தது சார்பா பள்ளி கல்வி இயக்குனருடைய புதிய செயல்முறைகள் என்ன சொல்லுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, மாநில அளவில் பயிற்சி பெற்ற முதன்மை கருத்தாளர்களால் மாவட்ட அளவில் பயிற்சி பெற்ற அந்தந்த மாவட்டங்களில் உள்ள வானவில் மன்ற கருத்தாளர்கள் அனைவரும் பங்கேற்கும் வகையில் வானவில் மன்றம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மேற்பார்வையில் ஜூலை 18ஆம் தேதி அன்று நடைபெற உள்ளது. வானவில் மன்ற கருத்தாளர்கள் ஜூலை 21ஆம் தேதி முதல் பள்ளிக்கு செல்ல அனுமதி அளிக்கப்படுகிறது. இதற்குண்டான அரசாணையை வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத நீங்க பாத்துக்கலாங்க. அரசாணை வந்து பாத்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறை சார்பாக இந்த வானவில் மன்ற கருத்தாளர்கள் எல்லாமே பள்ளிக்கு செல்லலாம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அப்டேட். இந்த திட்டத்தினை 2025 மற்றும் 26ஆம் ஆண்டு நிதி ஒதுக்கீடு அனுமதி பார்வை 6ல் உள்ள மாதிரி அரசாணை வெளியிடப்பட்டது. இத்திட்டத்தை பள்ளிக்கல்வித்துறையோடு இணைத்து மாநில அளவில் ஒருங்கிணைக்கும் பணியை 710 வானவில் கருத்தாளர்கள் மற்றும் 5 மண்டல ஒருங்கிணைப்பாளர் முதன்மை மூலமாக தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மேற்கொள்ள உள்ளார்கள். வானவில் மன்ற வகுப்புகள் ஜூலை 21ஆம் தேதி முதல் தொடங்குது. முதலாம் பருவத்திற்கான ஜூலை மாத அறிவியல் மற்றும் கணிதவியல் பரிசோதனைகள் சார்ந்த மாநில அளவிலான முதன்மை கருத்தாளர்களுக்கு ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து இணைய வழியில பயிற்சிகள் நடக்குது அப்படின்றதையும் நமக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து மாவட்டம் விட்டு மாவட்டம் பட்டதாரி ஆசிரியர்களுடைய கலந்தாய்வு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யாருக்கு இந்த கலந்தாய்வு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 18/7/2025 வெள்ளிக்கிழமை மாவட்டம் விட்டு மாவட்டம் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு கலந்தாய்வை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. வெள்ளிக்கிழமை மாவட்டம் விட்டு மாவட்டம் பட்டதாரி ஆசிரியர்களுடைய கலந்தாய்வு நடக்கும். சமூக அறிவியல் 1001 1257, ஆங்கிலம் 1001 1500, கணிதம் 1001 1550, அறிவியல் 1001 1462. இந்த மாதிரி சமூக அறிவியல் பாடங்கள் மேலே உள்ள அந்தந்த பாடங்களுடைய மாநில பதிவகுப்பு எண் முடிய பட்டதாரி ஆசிரியர்கள் காலை 8:30 மணிக்கு குறித்த நேரத்தில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத இவங்களே குறிப்பிட்டு சொல்றாங்க. இதுதான் அரசு நகராட்சி மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான 2025 மற்றும் 26 ஆண்டுக்குரிய பொது மாறுதல் கலந்தாய்வினை கலந்து கொண்டு ஏதுவாக மாவட்டம் விட்டு மாவட்டம் பட்டியலில் உள்ளவர்கள்
கீழ்காணும் வரிசைகள் அடிப்படையில் ஆசிரியர்களை குறிப்பிட்ட பாடங்கள் திண்டுக்கல் புனித மரியன்மை மேல்நிலைப் பள்ளிக்கு 18 முதல் 9 மணிக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ் 1001 1500 அந்த மாதிரி 500 நம்பர்களா சம்பந்தப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் கலந்தாய்வு நடக்கவிருக்கும் இடத்திற்கு 18/7/2025 அன்று காலை 9 மணி அளவில் ஆஜராகணும். பதிவேட்டில் 9:15க்குள்ளார சிக்னேச்சர் போடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த இன்னொரு முக்கியமான அப்டேட்டு டிஆர்பியில் பிடி மற்றும் பிஆர்டி உடைய 3192 பேரின் நியமனத்திற்கு எந்த தடையும் இல்லை. கோர்ட் ஒரு புதிய ஆர்டரை பிறப்பிச்சிருக்காங்க. என்ன அப்படி அந்த கோர்ட்டுடைய ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியமனத்திற்கு எந்த விதமான தடையும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா 2025 170 171 172 விண்ணப்ப மதிப்பெண்களை பதிப்பாய்வு செய்து இதை வெளியிட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. என்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு அதில் என்ன கோர்ட்டுடைய ஆர்டர் என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இடைநிலை ஆசிரியர்கள் எடுக்கலாம். ஸோ 3192 ஆசிரியர்கள் உடனடியாக எடுத்துக்கலாம். எந்த விதமான தடை கிடையாது. பிடி மற்றும் பிஆர்டியில் எந்த விதமான தடைகளும் கிடையாது. ஸோ இதில் பிடி மற்றும் பிடி உதவியாளர்கள் பதவிக்கு ஒதுக்கப்பட்ட 2% சேர்க்க தகுதியுடையது என்பதை மறுபரிசீலனை செய்ய பிரேயர் ரிவ்யூ விண்ணப்பம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஸோ அப்படின்றதையும் அவங்க அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க கோர்ட்லேருந்து. 2025 ஆண்டு மறு ஆய்வின் பணி விண்ணப்ப எண் 170 பொறுத்தவரை தட்டச்சர்கள் ஜூனியர் உதவியாளர்கள் இணையாக கருதப்பட்டது. மதிப்பாய்வு விண்ணப்பதாரர்களுக்கு உதவாது எனில் 20/1/2020 தேதியிட்ட ஜிஓ நம்பர் 7 மற்றும் 30/1/2020 தேதியிட்ட ஜிஓ நம்பர் 13 தொடர்புடைய அரசு உத்தரவு கண்காணிப்பாளர்கள் உதவியாளர்கள் ஜூனியர் உதவியாளர்கள் மட்டுமே கையாள்கிறது. மேலும் வேண்டுமென்றே தட்டச்சர் பதவிக்கு தவிர்க்கப்பட்டது. அந்த அரசு உத்தரவுகள் இந்திய அரசியலமைப்பின்படி 309 கீழ் வெளியிடப்பட்டது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே நீண்ட காலமாக தட்டச்சர் பதவி ஜூனியர் உதவியாளர் பதவிக்கு இணையாக கருதப்பட்ட அடிப்படையில் அந்த அரசு உத்தரவுகள் குறிப்பாக கேள்விக்குள்ளாக்கப்படாவிட்டால் அதே போல தட்டச்சர் பதவி பிடி உதவியாளர்களுக்கு 2% ஒதுக்கீட்டில் சேர்க்கப்படவில்லை. அதை மறு ஆய்வு செய்து விண்ணப்பத்தில் முடிவு செய்ய முடியாது. எனவே மறு ஆய்வு விண்ணப்பத்திற்கு சம்பந்தப்பட்ட அரசாங்க உத்தரவுகளை கேள்வி கேட்கவும் சட்டப்படி மேலும் தொடரவும் சுதந்திரம் வழங்கப்படுகிறது அப்படின்றத தற்சமயம் ஒரு அப்டேட்டாக கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ பள்ளிக்கல்வித்துறையில் இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதப்படுது. ஹெச்ஜியோட வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஓரிரு தினங்களில் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்போடைய வேகன்சிஸ் புதிய பட்டியலில் வெளியிட போகிறாங்க. தேர்வு தேதியும் ஓரிரு தினங்களில் வெளியிட போகிறாங்க. 2013 டெட் பாஸ் போஸ்டிங்கும் சீக்கிரமாக போட போகிறாங்க. கவலைப்பட வேண்டாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்ம சேனலில் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.